நம்ம இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற பூமியில் காலநிலை மாற்றத்தினால மனுஷங்க வாழக்கூடிய தகுதியற்ற பூமியாக மாறிடுச்சு. ஸோ அதனால் நம்ம பூமியிலேருந்து ஒரு டீமை ரெடி பண்ணி வேறு ஒரு கிரகத்துக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அங்கே அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு, போன இடத்துல கிரகத்தை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு பார்ப்போம். இந்த பிளானட்டில் இறங்குனா வெறும் தண்ணி கடல் அளவுக்குலாம் இல்லை, சும்மா முட்டி அளவுக்கு தான். சரின்ட்டு சுற்றி முற்றி பார்த்தா தூரத்தில் ஃப்ரீஸான நெல்லில் சில மலைகள் இருக்குது. சரின்ட்டு இந்த பிளானட்டில் ஆல்ரெடி மில்லர்ன்ற ஒரு ஆள் வந்திருப்பான் போல். அவனோட ஸ்பேஸ்ஷிப்பும் உடஞ்சி போயிருக்கும். எப்போ உடஞ்சி போயிருக்கும்? இந்த பிளானட்டில் எல்லாம் நல்லா அமைதியாக நல்லா தானே இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல அந்த ஃப்ரீஸான மலை, அது மழையெல்லாம் இல்லைங்க, அது ஒரு 2000-3000 அடி சுனாமி. அது இதுக்கு முன்னாடி வந்திருந்த மில்லருன்றவனே ஸ்பேஸ்ஷிப்பை உடச்சிருக்கும் போல். இப்போ இவனுங்களையும் நோக்கி இதுதான் வந்துக்கிட்டு இருக்கு. இவனுங்களும் அவசரமாக இந்த பிளானட்டில் இருந்து அவங்களோட ஸ்பேஸ்ஷிப்பில் போகலான்னு பார்க்குறப்போ அவங்க ஸ்பேஸ்ஷிப் இன்ஜினுக்குள்ளே தண்ணி போயிடுச்சு. பத்தாக்குறைக்கு இவங்க கூட வந்த டோனன்றவன் அலையிலேயே அடிச்சுட்டு போயிட்டான். அவ்வளோதான், அவன் ஜோலி முடிஞ்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஷிப்பு ட்ரை ஆகிக்கிட்டு இருக்குது. அதோட அந்த சுனாமி கிட்ட நெருங்கிடுச்சு. ஜஸ்ட் ஒரு நிமிஷத்தில் தப்பிச்சிட்டானுங்க. அப்புறம் எப்படியோ ஸ்பேஸில் இருக்கிற அவங்க ரூமுக்கு வந்துட்டானுங்க. வந்து பார்த்தா செம்ம ஷாக்கு. என்னென்னா இவங்க அந்த பிளானட்டில் சில மணி நேரம் தானே இருந்திருப்பானுங்க. ஆனால் இங்கே இருந்து அந்த ரோமியோன்றவனுக்கு 23 வருஷம் ஆகிருச்சு. ரொம்ப வயசாகிருச்சு இவனுக்கு. இப்போ அவன் சொல்கிறான், நான் நினச்சதை விட ரொம்ப வயசாகிருச்சு. சரி, இவனுக்கு மட்டும்தான் வயசாகிருக்குன்னு பார்த்தா கிடையாது, நம்ம பூமியில் இருக்கிறவங்க மனுஷங்களுக்கும் 23 வருஷம் தாண்டி வந்துட்டானுங்க. அப்புறம் நம்ம ஹீரோவுக்கு பூமியில் இருந்து நிறைய வீடியோ ஃபுட்டேஜ் வந்திருக்கும். என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோவோட குட்டி பையன் பழைய வீடியோ ஒன்று இருக்குது. அதை பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளையே இருக்குது. அதை பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்த வீடியோ ஒன்று இருக்குது. அதை ஓப்பன் பண்ணால் ஹீரோவோட பொண்ணு பேசுகிறா. அவள் சொல்கிறா, அப்பா இன்றைக்கி எனக்கு பர்த்டேப்பா, நீங்கள் பூமிக்கு வரும்போது எனக்கு உன் வயசு தான் இருக்குன்னு சொன்னீங்க, இப்போ எனக்கு உங்கள் வயசு தான்.